ஹாய் ஃப்ரெண்ட், இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா எங்கள் பொண்ணுக்கு சாமான எடுக்க போக போகிறோம் சோழிங்க இடத்துல. அதனால் எல்லாரும் கிளம்பிட்டோம். நாங்கள் ட்ரெயின் விட்டு இறங்கிட்டோம். சரண் தலை கலைஞ்சிட்டு இருக்குதுன்னு அவங்க பெரியப்பா தலை வாரி விட்டுன்னு இருக்காங்க. எங்கே போறீங்க? திருத்தில் வந்து சோழிங்கார் பஸ் ஏறிட்டோம். நாங்கள் ரேணுகுண்டாலேருந்தே வந்துட்டோம் ஃபேஸ். இங்கே கனகாமார் சத்திரத்துலேருந்து அவங்க அத்தை அங்கே வரல, அதனால் வெயிட் பண்ணியிருக்கோம். அவங்க ஃபோன் பண்ணி நான் வரேன், நீங்கள் போய் சாமானுங்க எடுங்க அப்படின்னாங்க. அதனால் நாங்கள் கடவுளில் போயிட்டோம். பல்லாயிரம் ஆண்டு ஸ்ரீ ராமஜெயம் 16 செல்வம் பெற்று பெருவாழ் வாழும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் குடும்ப சீர சிறப்போட குழந்தை செல்வங்களோட வீட்டுக்குரியவங்களோட சந்தோஷமா அக்கா மாமா அக்கா கூப்பிடுது. டேய் உனக்கு இல்லடா, அக்கா கூட சாமான் எடுத்துட்டு வந்தது. என்னக்கா? கடை உள்ள போயிட்டோம். இப்போ வந்து சாமிக்கு தேவையான பூஜை சாமானுங்க வாங்க போகிறோம். அதனால தான் ஃபஸ்ட்டு பூஜை சாமானை வாங்கணும்னு கடைக்காரே சொல்லிட்டாங்க. அதனால பூஜை சாமானை வாங்க போகிறோம். அக்கா என்ன பண்ணுங்க? இது மாதிரி மாடல நல்லா கரெக்டா இப்ப தட்டு பேச கேட்டீங்க. அதே சைஸ் தாங்க, பெருசெல்லாம் இல்ல. அதே இதான் இதுதான் பெருசு. பூஜை சாமானெல்லாம் வாங்கிட்டோம் நாங்கள். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க சாமான எடுக்கிறதுக்கு. ஒருத்தரா வந்துட்டு வலுக்கு பார்க்குறாங்க, வலுக்கு கட்டை எடுத்து வச்சுருக்காங்களான்னு. நாங்கள் பார்த்துட்டு கட்டை தான் இருக்குது அப்படின்ட்டு அப்புறமா வலுக்கு சாமானம் முடிஞ்சுது. இப்போ வந்து பித்தளை சாமான் எடுக்கிறதுக்கு போகிறாங்க. அதுலேயும் ஒன்று அதே அந்த இதுங்கெல்லாம் நல்லா இருக்குது சாமானங்க. ஒரு சாமானம் இல்லைன்னு ஒன்றும் இல்லை, எல்லா சாமானும் இருக்குது அந்த கடையில். அண்ணி சைஸ்ல ஒன்று எடுத்து போடுங்க. நல்லா இருக்குதுக்கா. போனி நான் காட்டுறேன். போனி உன் சைஸ் சோம்பு இதே தண்ணி உன் சைஸ் தண்ணி உன் சைஸ் இது போல குண்டு சோம்பு சாமானெல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து பீரோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பீரோவுக்கு அக்காங்கெல்லாம் கூட போயிட்டு இருக்காங்க. இவங்க தான் கிளம்பல, ஏதோ ஒரு தட்டு வரணுன்ட்டு நின்று இருக்கோம். அப்புறமா அந்த தட்டு வந்தமே நாங்களும் பீரோ எடுக்கிறதுக்காக போயிட்டு இருந்தாங்க. அக்கா பீரோ ஆனால் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பெரிய கடை, கீழே மேலே அப்படிலாம் இருக்குது, செம்மையாக இருக்குது. எனக்கும் சாமான் எதனா இறக்கணும் போல இருந்தது. ஆனால் நான் எதுவும் காசு எடுத்துன்னு போல. செம்மையாக இருந்தது. ஆனால் என்ன அங்கே சரணை தான் என்னால் பிடிக்க முடியல. அப்படி இப்படி ஓடினே இருந்தான். எத்துக்கு ஏதோ ஒரு ஃபேனு உனக்கா? சரி மாமா, உங்கள் அத்தி ஃபேன் கேட்டுக்குது பாரு மாமா. மாமா இதில் ஒன்று என்ன தெரியுமா? எல்லாரும் சாமான் எடுத்துனுக்குறாங்க. டீ கிளாஸ் எடுக்க, டீ கிளாஸ் எடுக்க. அண்ணா கரெக்டா சொல்லுவாரு. ஏன்னா பீரோ ஊதிட்டு போது கம்மிருந்தா. அண்ணி வாழா அண்ணி. இதெல்லாம் கட்டு பீரோவியா? ஆமாக்கா.
கட்டு பீரோவும் மாமூல் பீரோவும் பார்த்துன்னு இருக்காங்க. அப்புறமா பீரோ பார்த்து முடிச்சிட்டோம். பீரோ எடுத்து முடிச்சதுமே இப்போ நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து ஃபேனுங்கெல்லாம் பார்த்துன்னு இருக்காங்க. ஃபேனு பார்த்து முடிச்சிட்டுமே இப்போ மேலே போகலாம். மேலே போனால் தான் கட்டிலுங்கெல்லாம் இருக்குது. எல்லா பொருளும் அங்கேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பொருள் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது. மொத்தம் எதுவும் அங்கேயே இருக்குது. கல்யாணத்துக்கு வாங்கின சாமானுங்கள்லாம் அங்கேயே தான் இருக்குது. அதனால் கட்டில் பார்க்க வந்தோம் நாங்கள் மேலே. கட்டில் எடுக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் மேலே போனோம். அங்கே பார்த்தா சோஃபாங்க எல்லாமே இருக்குது. அண்ணே அண்ணன் டேமேஜ் பண்ணிக்குது. இது என்னப்பா இங்கக்கே வா பாருங்க கட்டில். அண்ணன் டேமேஜ் பண்ணல, அண்ணி எங்க டேமேஜ் பண்ற போத கட்டலன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்புறமா கட்டில் எல்லாம் பார்த்துட்டு அதில் எல்லாரும் உக்காந்துட்டாங்க. டயர்டாயிடுச்சு. அதனால் அப்படியே கட்டிலும் பார்த்துட்டு, ஆனால் அவங்க எங்கள் கூட வந்து ஒரு சிஸ்டர் வந்திருந்தாங்க. நல்லா சொல்கிறாங்க எது எந்த ரேட்டு இது என்ன எப்படியெல்லாம் தயாரிச்சாங்க. ஃபுல் வுட்டு இது வந்து அசாம் சைடு 5க்கு 6 சைஸ் 23,500 டிஸ்கவுண்ட் பண்ணி 25,500. அப்புறமா எப்படியும் அக்கா கட்டில் பார்த்துட்டு இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது போல தான் சின்ன ஆமாப்பா நம்ம கொடுத்துட்டேன். போட்டோ மாட்ட மாதிரி இருக்குதா அந்த கடியாரம் அதுதான் எங்க அண்ணா சொல்லு பாரு சை வாங்க கடிகாரம் பார்க்கலாம். வாங்க போலாம். என்ன ரேட் இதெல்லாம்? இது 3 435, அது 475, அது 535, அது 575. உனக்கு எது வேணா? என்ன உட்காந்தா என்கிட்ட காசு இல்ல கம்மி பண்ணி தருவாங்க ஆட்டம். கம்மி பண்ணி அவங்க பேச விட்டு இதெல்லாம் மண் பாத்திரம். நல்லா இருக்குதாடா டப்பா? வாடா அடுத்தது போல வாடா. டேய் வாடா சரண். வந்துருவா சரண். எல்லாம் சாமானும் எடுத்துட்டோம். அப்புறமா மேலே ஒரு ஃபோலர் இருக்குது, அதுலேயும் போயிட்டு வந்துட்டோம். அங்கே வந்து அலுமினியம் சாமானெல்லாம் இருக்குது, அதை பார்த்துன்னு இருக்காங்க. ஆனால் எடுத்துட்டோம், மொத்த சாமானும் எடுத்துட்டோம். அதனால் நாங்கள் இப்போ கீழே போக போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம் பில் எவ்வளோ போகுதுன்னு தெரியல. நம்பர் 23 8340 80 நம்பர் 27 360. பில் எல்லாம் போட்டுக்கிறாங்க. கடை ஸ்டிக்கர் கூட ஒட்டுறாங்க. ஒட்டிட்டுமே அவங்கெல்லாம் பேக் பண்ணி இது பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து சாமானெல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம்டா அப்படின்ட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுமே எங்களுக்கு பொம்பளைங்களுக்கு மட்டும் ஆளுக்கு ஒரு சொம்பு மாதிரியே கொடுத்தாங்க. வாங்கிட்டு சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். டைம் 4 ஆயிடுச்சு. அண்ணா வந்து டைம் ஆயிடுச்சு வாங்க சார் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. சாப்பிட்டியா? அப்பளம் வைக்கலையா? அப்பளம் வைக்கல எனக்கு வச்சாங்கண்ணா. எல்லோரும் சாப்பிட்டோம். நாங்கள் மட்டும் ஒயிட் ரைஸ் ஆர்டர் பண்ணிக்கணும். அண்ணி எல்லாம் பிரியாணி சாப்பிட்டுருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா சரி பஸ் ஏறலாம் அப்படின்ட்டு பஸ் ஏறத்துக்கு வந்துட்டோம். நாங்கள் திருத்தணிக்கு பஸ் ஏறத்துக்காக வந்துட்டோம். நாங்கள் சோழிங்கத்தில் ஏறிட்டோம் திருத்தணிக்கு. இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ரேணுகுண்டாவுக்கு ட்ரெயின் ஏற. இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக டைம் எப்படி போனதுன்னு தெரியல. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.